Good morning everybody. Consistency beats perfection. I am Mayuri. I welcome you all to the Beyond the Headlines session, which is an initiative to look beyond the headlines and integrate news with prelims preparation. Okay, let's enter into the session. So the topics which we are going to see today: white-rumped vulture and Egyptian vulture, direct seeded rice, PM-SETU, seed scheme and Protac technology. Let's dive into the session. First வந்து Egyptian vulture and white-rumped vultures. இது வந்து நிறைய நியூஸில் இருக்குது. எதனால் அது நியூஸில் இருக்குன்னா அதோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. எதனால் அதிகமான பாப்புலேஷன் கம்மியாகுதுன்னா மோஸ்ட்டாக இட் இஸ் கொலைடிங் வித் தி எலக்ட்ரிக் லைன்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக white-rumped vulture வந்து நம்மளோட முதுமலை டைகர் ரிசர்வில் இந்த white-rumped vulture ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இட் இஸ் அ ரேடியோ டேக்ட் vulture. ஓகேங்களா? ஸோ ரேடியோ டேக்கிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னா இதோட பாப்புலேஷன் கம்மியாகிட்டு போகுது இல்லையா? ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்காக அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி ஃபுட் கன்சியூம் பண்ணுது, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ரேடியோ டேக்கிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் திஸ் vulture கொலைடட் வித் அ எலக்ட்ரிக் லைன். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த vulture வந்து it died. அதனால இது நியூஸ்ல இருக்கு. vultures பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So this is the Egyptian vulture and இது வந்து the Indian white-rumped vulture. இது IUCN ஸ்டேட்டஸில் பார்க்குறப்போ என்டேஞ்சர்டாக இருக்குது. ஸோ என்டேஞ்சர்டுனா இட் இஸ் அட் தி ஹை ரிஸ்க். அதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஹை ரிஸ்கில் இருக்குது. அதே வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுனா என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் ஆஃப் தி பாப்புலேஷன் பார்க்குறப்போ இட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். இவங்களை யார் இப்படி கிரேட் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் IUCN, தட் இஸ் தி இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு 9 கிரேடிங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த கிரேடிங்ஸில் வந்து ஒரு பாப்புலேஷன், ஒரு ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்கள வந்து கிரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு வல்ச்சர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து white-rumped vulture. white-rumped vulture பார்த்தோன்னா இட் இஸ் மீடியம் சைஸ்டாக இருக்கும். பட் Egyptian vulture வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் vultures in the worldன்னு சொல்லுவாங்க. இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது வந்து சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இதோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இதோட ஹேபிட்டட் பார்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லைக் இது யூரோப், ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், சென்ட்ரல் ஏஷியா, இந்த வைடரான ரீஜனில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இதோட ஹேபிட்டட் வந்து மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னா, ஹேபிட்டட்னா அது இருக்கும் இடம். ஓகேங்களா? ஸோ அது மோஸ்ட்டாக எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா கல்டிவேஷன் ஏரியாஸ், பிளேன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஏரிட் ஏரியாஸில் இருக்குது. ஸோ இது பிளேன்ஸ், வில்லேஜஸில் இருக்கிறதுனால அது மோஸ்ட்டாக அதோட டயட் எப்படி இருக்குன்னா அனிமல் கேர்கேசஸாக இருக்குது. கேர்கேசஸ்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் தி டெட் பாடிஸ் ஆஃப் தி அனிமல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கேர்கேசஸ். பட் அதோட ஃபுட் டயட் வந்து இன்னும் வெர்சடைலாக இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ், இது எல்லாமே. ஏன்னா இது ஏரிட் ஏரியாஸில் இருக்கிறதுனால அது இன்செக்ட்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கேவெஞ்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹைலி வெர்சடைல் ஃபீடர். வெர்சடைல் ஃபீடர்னா ஒன்றும் இல்லை, அதோட டயட் வந்து ரொம்ப டைவர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அது வெர்சடைல் ஃபீடர்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்கேஸ் டிஸ்போசர். கேர்கேஸ் டிஸ்போசர்னா டெட் பாடிஸை வந்து அது டிஸ்போஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ டெட் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ when they are dead என்ன பண்ணுவாங்கன்னா they will leave it to the nature. அப்போ இந்த vultures வந்து அதை ஃபைனலாக கன்சியூம் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இஜிப்டியன் வல்ச்சரோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா இட் இஸ் நோன் ஃபார் டூல் யூஸ். அது ஸ்டோனை யூஸ் பண்ணி அதை எக்ஸை வந்து பிரேக் பண்ணும். ஓகேங்களா? அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா ரீசெண்டாக PYQவில் சிம்பான்சி பற்றி கேட்டிருந்தாங்க. அது வந்து டூல் மேக்கிங்கில் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ டூல்ஸ் மேக் பண்ணி அது ஸ்க்ரேப் பண்ணும். டெர்மைட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரேப் பண்ணி அது சாப்பிடும். ஓகேங்களா? ஸோ சிமிலராக டூல் மேக்கிங் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்குறது வந்து இஜிப்டியன் வல்ச்சர். ஸோ PYQவோட நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கிறப்போ இதோட ரெலவென்ஸ் நம்மளுக்கு புரியுது. ஓகேங்களா? ஸோ விச் வல்ச்சர் இஸ் நோன் ஃபார் டூல் மேக்கிங்னு பார்க்குறப்போ இட் இஸ் இஜிப்டியன் வல்ச்சர். ஓகேங்களா? ஸ்டோன்ஸ் வச்சு அது எக்கை வந்து பிரேக் பண்ணி கன்சியூம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ரெண்டுமே வந்து கெரையோன் டிஸ்போசல் அண்ட் ஈகோசிஸ்டம் சானிடேஷன். ஸோ சானிடேஷன்னா ஒன்றும் இல்லை, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஹெல்பிங். ஓகேங்களா? ஸோ ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஃபீடிங் ஆன் தி டெட் ஆர்கானிசம்ஸ். அதுதான் ஸ்கேவெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. கேர்கேசஸ்னால் ஒன்றும் இல்லை, டெட் பாடிஸ் தான் கேர்கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வை ஆர் வல்ச்சர்ஸ் இம்பார்ட்டண்ட்? வல்ச்சர்ஸ் எதுக்கு இம்பார்ட்டண்ட்னா ஸோ டெட் பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் சில வாட்டி அதுக்கு டிசீசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டிசீசஸ் இருக்கிறதுனால அது வந்து ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வல்ச்சர்ஸ் ஒரு வேளை பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னா நேச்சுரலாக வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வல்ச்சர்ஸோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இட் கேன் ப்ரிவென்ட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் சச் அஸ் ஆந்த்ராக்ஸ் அண்ட் ரேபீஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் நடுவில் ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் தான் ரேபிஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை வல்ச்சர்ஸ் வந்து இது டிஸ்போஸ் பண்ணலைன்னா இந்த டிசீசஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் வந்து தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் எஃபிஷியன்ட் ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பட் இதுக்குமே வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வல்ச்சர்ஸோட பாப்புலேஷன் எதுக்கு கம்மி ஆகிட்டு வருது. ஒன் இம்பார்ட்டன்ட் ரீசன் இன் இந்தியா அது நம்ம பார்க்கலாம். ஸோ வல்ச்சர் வந்து டைக்ளோஃபெனாக் பாய்சனிங்னால அஃபெக்ட் ஆகுது. ஸோ டைக்ளோஃபெனாக்ன்றது வந்து இட் இஸ் அ ட்ரக் விச் இஸ் யூஸ்டு ஃபார் கேட்டிலில் யூஸ் பண்ணுவாங்க. அது கேட்டிலோட பாடி பெயின்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்னு சொல்லுவாங்க. கேட்டிலோட பாடி பெயின்ஸ் அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரக் ஓகேங்களா. ஸோ அந்த டைக்ளோஃபெனாக் வந்து அனிமல்ஸ்க்கு கொடுக்கறதுனால அந்த அனிமல்ஸ் வந்து ஃபைனலாக கன்சியூம் பண்ண போகிறது நம்மளோட வல்ச்சர்ஸ். ஸோ அந்த வல்ச்சர்ஸ் வந்து இன்டைரக்டாக அந்த டைக்ளோஃபெனாக்கை கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. லைக் கிட்னி ஃபெயிலியர், விசரல் கவுட்டுன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸில் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ தே ஆர் டையிங் ஓகேங்களா. ஸோ டைக்ளோஃபெனாக்ன்றது இட் இஸ் பேண்ட் இன் இந்தியா ஃபார் அனிமல் கன்சம்ஷன் ஓகேங்களா. இட் இஸ் பேண்ட் ஃபார் அனிமல் ட்ரக்ஸில் வந்து அது பேன் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வல்ச்சர்ஸை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கான என்ன ஸ்கீம்ஸ் இந்தியா கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறப்போ நம்மளோட பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி அண்ட் ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வல்ச்சர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வல்ச்சர்ஸை வந்து கேப்டிவ் ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ கேப்டிவ் ப்ரீடிங்னா ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் ப்ரீடிங் பண்ணிவிட்டு அந்த பாப்புலேஷன் கொஞ்சம் வளர்ன அப்புறம் அதை வைல்டில் எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க ஓகேங்களா. ஸோ தட் இஸ் கேப்டிவ் ப்ரீடிங். இது மேஜர் ஸ்டேட்ஸ் வல்ச்சர் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்க்குறப்போ ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஏரியாஸில் தான் வல்ச்சரோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வல்ச்சர் சேஃப்டி ஜோன்ஸ். வல்ச்சர் சேஃப்டி ஜோன்ஸ்னால் என்னென்னா வல்ச்சர்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ் வரையும் அது கன்சியூம் பண்ணுற டெட் பாடிஸில் எந்த ஒரு ட்ரக்ஸோ இல்லாமல் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ தட் இஸ் தி வல்ச்சர் சேஃப்டி ஜோன்ஸ். சில இடத்துல வல்ச்சர் ரெஸ்டாரண்ட்ஸ்னும் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து வல்ச்சருக்கு தேவையான ஃபுட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வல்ச்சர்ஸ் கேன் கம் அண்ட் கன்சியூம் த ஃபுட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தோன்னா தமிழ்நாடுல விஷன் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஹேபிட்டேட்காக, அதுக்கப்புறம் அதை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக, வெட்டனரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அபவுட் வல்ச்சர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ குவிக் குவிஸ் question you can answer in the comment section ஓகேங்களா. India is home to how many species of vulture ஓகேங்களா. இதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ let us see a PYQ which is related to practice question which is related to vultures ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து the white-rumped vulture is classified as critically endangered by the IUCN whereas Egyptian vulture is classified as endangered. ஆமாம். ஸோ white-rumped vulture நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி it is critically endangered. ஆனால் வந்து Egyptian vulture வந்து endangered ஓகேங்களா. ஸோ the white-rumped vulture feeds primarily on carcass while the Egyptian vulture has a more diverse diet. அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ white-rumped vulture மோஸ்ட்டாக சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. Egyptian vultureோட ஹேபிட்டேட் வந்து ரொம்ப வைடாக இருக்குது அதோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அது வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் மேலே டிபெண்ட் ஆகுது. போத் ஸ்பீஷீஸ் ஆர் த்ரெட்டன்ட் பை கொலிஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோக்யூஷன் ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கரெக்ட், இதுவுமே கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை வல்ச்சர் பாப்புலேஷன் இஸ் கோயிங் டவுன் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 and 3 ஆல் 3 ஆர் கரெக்ட். ஸோ this is one PYQ which is related to diclofenac poisoning. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு காமன் ரீசனால் வல்ச்சரோட பாப்புலேஷன் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ ட்ரக் விச் இஸ் யூஸ் பை கேட்டில் ஓனர்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் தியர் டிசீஸ்டு கேட்டில். ஸோ 2 drugs இருக்குது. ஒன்று வந்து டைக்ளோஃபெனாக், அது கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க அனிமல் யூஸ்க்கு. அதுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் வந்து மெலாக்சிகேம். இதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டைரக்ட் சீடட் ரைஸ். ஸோ வாட் இஸ் டைரக்ட் சீடட் ரைஸ் அண்ட் டைரக்ட் சீடட் ரைஸ்க்கோ கன்வென்ஷனல் ஃபார்மிங் ஆஃப் ரைஸ்க்கோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அதிகமாக எதுக்கு டைரக்ட் சீடட் ரைஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இது வாட்டர் கன்சம்ஷன் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு கம்மி ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரிவேல் ஆகிற எல்னினோ கண்டிஷன்ஸ் எல்லாம் அக்ரவேட் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்காது பிகாஸ் ஆஃப் லெஸ் ரெயின்ஃபால். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த டைரக்ட் சீடட் ரைஸ் மேலே ரிலை ஆகலாம். இட் இஸ் த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் as well as climate resilient agriculture சொல்லுவாங்க. that we will discuss what it is. Okay, so Chhattisgarh government is promoting direct seeded rice cultivation to address rainfall uncertainty and potential El Nino impacts. ஓகேங்களா. ஸோ இது எதனால் நியூஸில் இருக்கிறது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக கன்வென்ஷனல் ரைஸ் கல்டிவேஷனுக்கும் டைரக்ட் சீடட் ரைஸ்க்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ கன்வென்ஷனல் ரைஸ் கல்டிவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைஸ் சாப்ளிங்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு நர்சரியில் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம நர்சரிஸ்லலாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு குட்டி குட்டி பாட்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ சிமிலர் டு தட் ரைஸ் சாப்ளிங்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு வந்து அது ஜாமினேஷன் நடக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நர்சரியில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ரைஸ் சாப்ளிங்ஸ் வந்து கொஞ்சம் ஜாமினேட் ஆகி கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஆக்சுவல் ஃபீல்டுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலான ஃபீல்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை நடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு லேபர் இன்டென்சிவ் ப்ராசஸ். நிறைய லேபர் தேவைப்படும் அண்ட் வாட்டர் வந்து கன்சம்ஷனும் இதில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தோன்னா இட் இஸ் டைரெக்ட் சீடட் ரைஸ். ஸோ டைரெக்ட் சீடட் ரைஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நர்சரி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான தேவை வந்து இதில் இருக்காது. டைரெக்டாக சீட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் சோ இட் இன் தி ஃபீல்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து டைரெக்ட் சீடட் ரைஸுக்கும் இந்த கன்வென்ஷனல் ரைஸ் கல்டிவேஷனுக்கான ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ பேசிக்காக என்ன டிரான்ஸ்பிளான்டேஷன், நர்சரி அண்ட் ரொம்ப லேபர் இன்டென்சிவ் ஒர்க் வந்து இந்த டைரெக்ட் சீடட் ரைஸ்க்கு தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டைரெக்ட் சீடட் ரைஸ். ஸோ இந்த டைரெக்ட் சீடட் ரைஸ் வந்து ஜஸ்ட் அதை சோ பண்ணிவிடுவாங்க. அங்கே இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் பிளான்ட்ஸ் கல்டிவேட் ஆகிற மாதிரி அது வந்து ஜெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ டைரெக்ட் சீடட் ரைஸில் வந்து sown directly in the field. It eliminates nursery raising as well as seedling transplantation. இதுக்கு மோஸ்ட் கன்வீனியன்ட்டான சாயில் பார்த்தோன்னா மீடியம் டெக்ஸ்டர்ட் சாயில்ஸ், ஸோ லோமி சாயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லோமி சாயில்ஸில் வந்து சாண்டு, சில்ட், கிளே எல்லாமே ஒரு நல்ல ப்ரொபோர்ஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் ஹியூமஸ் வந்து அந்த ஆர்கானிக் மேட்டரும் அதில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சாயில் வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் தி டைரெக்ட் சீடட் ரைஸ். அண்ட் ஹெவி டெக்ஸ்டர்ட் சாயில்ஸ் லைக் கிளே இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் டைரெக்ட் சீடட் ரைஸ்ன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ சாண்டி சாயில் வந்து கொஞ்சம் கிரெயினியாக இருக்கும். இந்த சில்ட்ன்றது வந்து கொஞ்சம் பவுடரியாக இருக்கும். ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வந்து பவுடரியாக இருக்கிறது நம்ம பார்த்தோன்னா இட் இஸ் கிளே சாயில். இந்த மூணுமே வந்து ஒரு ரைட்டான ப்ரொபோர்ஷனில் சேர்ந்து அதோட ஹியூமஸ் ஆட் ஆச்சுன்னா, ஹியூமஸ்னால் ஒன்றும் இல்லை ஆர்கானிக் மேட்டர் இருக்குது இல்லையா, அது ஆட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து லோமி சாயில் ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ இந்த லோமி சாயில் இஸ் வெரி குட் ஃபார் டைரெக்ட் சீடட் ரைஸ். ஓகே, ஸோ இந்த டைரெக்ட் சீடிங் ரைஸில் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரை சீடிங், இன்னொன்று வந்து வெட் சீடிங், இன்னொன்று வந்து வாட்டர் சீடிங். ஸோ ட்ரை சீடிங் எங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல, வாட்டர் ஸ்கார்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த ட்ரை சீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, டைரெக்டாக ஃபீல்டில் வந்து அந்த சீட்ஸை வந்து அவங்க வந்து சோ பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வெட் சீடிங் பார்த்தீங்கன்னா சீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு சோக் பண்ணி வச்சு ஜெர்மினேட் ஆன அப்புறம் அந்த ஜெர்மினேட் ஆன சீட்ஸை வந்து தே வில் சோ இட். ஓகேங்களா, அது வந்து வெட் சீடிங். இதில் என்ன நடக்குதுன்னா ஜஸ்ட் வந்து அதை சோக் பண்ணி கொஞ்சம் ஜெர்மினேட் ஆன அப்புறம் அந்த சீட்ஸை வந்து அவங்க சோ பண்ணுறாங்க. அண்ட் வாட்டர் சீடிங் பார்த்தோன்னா ஜெர்மினேட் ஆன சீட்ஸை வந்து வாட்டரில் ட்ராப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ளட்டடான ஒரு வாட்டர் வந்து ஒரு ஃப்ளட்டடான சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீட்ஸை வந்து அதுக்குள்ளே ட்ராப் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்டாக எந்த ஏரியாஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கிற இடத்துல அண்ட் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல அது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வெட் சீடிங் வந்து இரிகேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. This water seeding is also used in areas where irrigation is good. Okay, so dry seeding, wet seeding, water seeding மூணுமே வந்து டைரெக்ட் சீடட் ரைஸ் கீழே தான் வரும். ஓகே, பிகாஸ் இங்கே டிரான்ஸ்பிளான்டேஷன், நர்சரி ரெண்டுமே அந்த கான்செப்ட்ஸே இதில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டைரெக்ட் சீடட் ரைஸ் பார்த்தோன்னா வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் கம்மியாக தேவைப்படும். அண்ட் ஆல்சோ லேபர் காஸ்ட் வந்து கம்மியாகும். இது வந்து ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. கிளைமேட் ரெசிலியன்ட்னா ரெயின்ஃபால் வந்தாலும் வரலைனாலும் தீஸ் கேன் ஜெர்மினேட். ஓகேங்களா, ஸோ கிளைமேட் ரெசிலியன்ட்னா அதுக்கு வந்து இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை எனிதிங். ஓகேங்களா, ஸோ ரெயின்ஃபால்னாலேயோ இல்லைனா வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டினாலேயோ இல்லைனா ஏரிட் கிளைமேட்னாலேயோ இது வந்து என்ன ஆக மாட்டேங்குது, அதோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக மாட்டேங்குதுன்னா இட் இஸ் ரெசிலியன்ட். அதனால வந்து பிளெண்ட் வித் எனி டைப் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட்னு பார்க்குறப்போ இட் இஸ் ரெசிலியன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹையர் கிராப்பிங் இன்டென்சிட்டி இருக்குது. ஸோ அந்த ஹார்வெஸ்டிங் அண்ட் சோயிங் வந்து ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் விமன் அண்ட் யூத் ஃப்ரெண்ட்லி. ஸோ மெக்கனைஸ்டு டைரெக்ட் சீடட் ரைஸ், ஹாப்பி சீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெஷின்ஸ் எல்லாமே நம்ம மெக்கனைசேஷன் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸ். அந்த ஹாப்பி சீடர்ஸ் எல்லாமே வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஹையர்னா வாடகைக்கு கொடுப்பாங்க. ஸோ விமென் இவங்கெல்லாம் வந்து கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா தே கேன் டெவலப் ஃபைனான்ஷியலி த்ரூ தோஸ் கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ டைரெக்ட் சீடட் ரைஸ்க்கான ஒரு மேஜர் சேலஞ்ச் என்னென்னா வீட் இன்ஃபெஸ்டேஷன். ஸோ கன்வென்ஷனல் ரைஸ் கல்டிவேஷன் என்ன ஆகும்னா வாட்டரை வந்து ஃப்ளட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வீட்ஸ் வந்து அதிகமாக வளராது. ஓகேங்களா, வீடுன்னா ஒன்றும் இல்லை அன்வான்ட் பிளான்ட்ஸ். ஸோ வாட்டர் வந்து ஃப்ளட்டடாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஸோ இங்கே வாட்டர் வந்து ஃப்ளட்டடாக இருக்குது இல்லையா, ஸோ வீட்ஸ் வந்து அன்வான்ட் பிளான்ட்ஸ் வந்து நிறைய வளராது.
ஆனால் டைரெக்ட் சீடட் ரைஸில் நீங்கள் டைரெக்டாக சாயிலில் சோ பண்ணுறதுனால என்ன ஆகும்னா வீட்ஸ் அன்வான்ட் பிளான்ட்ஸ் வந்து நிறைய வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் நிறைய சீட் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ எந்த சீட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஜெர்மினேட் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ கன்வென்ஷனல் ரைஸ் கல்டிவேஷனில் என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஜெர்மினேட் பண்ணுறது. ஸோ ஜெர்மினேட்டட் சீட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இங்கே அந்த மாதிரி பண்ணுறதில்ல, ஜஸ்ட் சோ பண்ணுறதுனால சீட் வந்து எந்த சீட் ஜெர்மினேட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் வை ஹையர் சீட் ரெக்குவயர்மெண்ட். பேர்ட் அண்ட் பெஸ்ட் டேமேஜும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த சீட்ஸ் வந்து ஓப்பன் கிரவுண்டில் நம்ம சோ பண்ணுறப்ப என்ன ஆகும்னா பேர்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் வந்து அதை கன்சியூம் பண்ணிடும். அதுவுமே ஒரு இஷ்யூ இருக்குது. அண்ட் புவர் ஆர் அன்இவன் கிராப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஹையர் லாட்ஜிங் ரிஸ்க். வாட் இஸ் லாட்ஜிங்னு பார்க்குறப்போ டிரான்ஸ்பிளான்டேஷனில் என்ன பண்ணுவாங்க, அந்த நர்சரி சாப்ளிங்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அந்த சாயிலில் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க உள்ள. பட் இதில் என்ன ஆகும், சீட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஜெர்மினேட் ஆகிட்டு அதுவாக வந்து சாயிலோட அட்டாச் ஆகணும் இல்லையா? ஸோ அது ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். ஸோ அதுதான் அந்த லாட்ஜிங் ரிஸ்க். சப்போஸ் அந்த மட்டோட அது அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெவி ரெயின்ஃபால் இல்லைனா வந்து ஏதாச்சும் விண்டு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து சாஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்னால அது வந்து லாட்ஜிங் ரிஸ்க் வந்து அதுக்கு இருக்குது. ஓகே, குவிக் குவிஸ் question. So which major step of conventional rice cultivation is eliminated in direct seeded rice? So direct seeded riceல வந்து எந்த ஒரு மேஜர் ப்ராக்டிஸ் வந்து எலிமினேட் ஆகுது? ஸோ கன்வென்ஷனல் ரைஸ் கல்டிவேஷனுக்கும் இதுக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைரெக்ட் சீடட் ரைஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஷின். ஸோ இன் டைரெக்ட் சீடட் ரைஸ், rice seeds are sown directly in the field without raising and transplanting the seedlings from the nursery. So this is a major difference. So அது correct. So direct seeded rice requires continuous flooding of fields throughout the crop growing period, similar to conventional transplanted rice system. இல்லை, நம்ம வந்து வாட்டர் கன்சம்ஷன் வந்து இதில் கம்மியாக இருக்குது. அதனால தான் the farmers are going towards the direct seeded rice. ஓகேங்களா? ஸோ இன் வாட்டர் ஸ்கார்ஸ் regions as well as climatic factorsனால இதுக்கு மூவ் ஆகுறாங்க for ensuring the climate resilient agriculture. ஓகே, ஸோ சிமிலராக நம்மளுக்கு ரைஸ் இன்டென்சிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சீட் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இங்கே ரெடியூஸ் சீட் ரெக்குவயர்மெண்ட் நம்மளும் வந்து டைரெக்ட் சீடட் ரைஸில் என்ன பார்த்தோம், அதிகமாக சீட் ரெக்குவயர்மெண்ட்ன்றது. ஸோ ஏரியாஸ் டு ஃபோக்கஸ் இஸ் திஸ் பர்டிகுலர் திங். ஸோ PYQ பார்க்குறப்ப தான் எந்த ஏரியாவில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுன்றது புரியும். ஸோ ரெடியூஸ்டு மீத்தேன் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து ரெடியூஸ்டு மீத்தேன் ப்ரொடக்ஷன் அதில் நம்ம என்ன பார்த்தோம், கன்வென்ஷனல் ரைஸ் கல்டிவேஷனில் மீத்தேன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்கும், ஃப்ளட்டாக இருக்குமா? ஃப்ளட்டாக இருக்கிறப்ப என்ன ஆகும், ஆனேரோபிக் கண்டிஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஆனேரோபிக் கண்டிஷன்ஸ்னால் என்னென்னா ஆக்சிஜன் இல்லாதப்போ ஆனேரோபிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் மீத்தேன் வந்து ரொம்ப எமிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மீத்தேன் வந்து இட் இஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். இட் இஸ் நாட் குட் ஃபார் தி என்வாயன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மீத்தேன் ப்ரொடக்ஷன் வந்து சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன்லையும் கம்மியாகுது, டைரெக்ட் சீடட் ரைஸ்லையும் அது கம்மியாகுது. ஏன்னா ஃப்ளட்டிங்ன்ற கான்செப்ட் அதில் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். ஸோ அங்கேயுமே வந்து எலக்ட்ரிசிட்டி கம்மியாக கன்சம்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இரிகேஷன் அதிகமாக இதில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் வேர் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஒரு ப்ரிலிம்ஸ் PYQ பார்த்து நம்ம இதை எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு அசோசியேட் பண்ணிக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? Next is PM-SETU scheme. So PM-SETU is nothing but Pradhan Mantri's Skilling and Employability Transformation through upgraded ITIs. ஸோ ITIs ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து தேவைப்படுற ஸ்கில்ஸில் வந்து பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. தட் இஸ் ரோல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ். ஓகேங்களா? ஸோ PM-SETU ஸ்கீம் இஸ் ஃபார் ட்ரைனிங் தீஸ் இண்டிவிஜுவல்ஸ் பேசிக்லி. ஸோ ITIs பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இது வந்து NSTI பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பார்த்துக்கலான்னா, ஸோ இது வந்து டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி நம்ம பார்க்கலாம். டீச்சர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ட்ரெயினர்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்கூல் மாதிரி ITI இஸ் லைக் அ ஸ்கூல். ஸ்கூலில் என்ன நடக்கும், ஆல்ரெடி ட்ரெயினான டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கே ட்ரெயினர்ஸ் வந்து பீப்புளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரெயினிஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ITI ஆஸ் வெல் அஸ் NSTI. ஓகேங்களா? இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரெயினிஸ் இருப்பாங்க, இங்கே ட்ரெயினர்ஸ்க்கான ட்ரைனிங் நடக்கும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இது ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ஒகேஷ்னல் ட்ரைனிங்னா என்னென்னா, ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ட்ரைனிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் ஒகேஷ்னல் ட்ரைனிங்னு சொல்லுவோம். டெக்னிக்கலாகவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுற இடம் தான் ஒகேஷ்னல் ட்ரைனிங். ஓகே, இங்கே வந்து ட்ரெயினர்ஸ்க்கு கொடுக்குற ட்ரைனிங். ஸோ இந்த கோர்சஸ்க்கு எக்ஸாம்பிள் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், வெல்டர் இவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்ஸ் தான் ஒகேஷ்னல் ட்ரைனிங். திஸ் இஸ் ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேட்டட் ITIs. இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா
Ministry of Skill Development and Entrepreneurship. Okay, so இப்போ வந்து நம்மளுக்கு மினிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எந்த மினிஸ்ட்ரி இது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். டோட்டல் அவுட்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 crores இந்த ஸ்கீமுக்கான அவுட்லே. And one more important thing, it is aiming to modernize India's vocational training ecosystem. So skill development-க்கும் technical aspects-ல அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த PM-SETU ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலாக அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணுவாங்க, லெபார்ட்டரிஸை டெவலப் பண்ணுவாங்க, ட்ரெயினர்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் ஃபர்தர் அந்த ட்ரெயினர்ஸ் வந்து ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு ட்ரைனிங்கை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட கீ ஆப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி லிங்கேஜஸ் வந்து அதிகமாகும். ஸோ இண்டஸ்ட்ரியும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸில் வந்து பீப்புளை ட்ரெயின் பண்ணி பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ மேஜர் எய்ம் ஆஃப் தி PM-SETU ஸ்கீம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் குட் எக்ஸாம்பிள் இஸ் திஸ் அண்ணா நகர் ரவுண்டானா. ஸோ அண்ணா நகர் ரவுண்டானால திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஹப். இந்த ஹப்பில் இருந்து உங்களுக்கு 4 ரோடு பிரியுது இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்போக்ஸாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹப்பில் இருந்து 4 ஸ்போக் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஹப்ன்ற ஏரியா வந்து ட்ரைனிங் ஏரியா. இந்த ட்ரைனிங் ஏரியா, பெஸ்ட் ட்ரைனிங் ஏரியா வந்து ஃபர்தராக ஒரு 4 ட்ரைனிங் ஏரியாஸை வந்து சப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1000 ITIs வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. இதில் 200 வந்து ஹப்பாக இருக்குது. ஸோ ஒரு ஹப்பு வந்து 4க்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? 4 ஸ்போக்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு வீல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிறது ஹப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்போக்ஸ் வந்து அதுக்கு வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 1000 ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் வந்து 1000 ITIs வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மாடர்ன் எக்யூப்மெண்ட், டிஜிட்டல் கண்டென்ட், லெபார்ட்டரிஸ், ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஹப் ITI. ஹப் ITIயில் வந்து அட்வான்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸ்போக் ITI வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மென்டார்ஷிப் வாங்கிப்பாங்க. ஸோ நீங்கள் அகாடமிஸ்லேருந்து மென்டார்ஷிப் வாங்குறீங்க இல்லையா, ஸோ சிமிலர்லி ஸ்போக் ITIs வந்து ஹப் ITIs கிட்டேருந்து மென்டார்ஷிப் அண்ட் ட்ரைனிங் வந்து அவங்கக்கிட்டேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ தட் இஸ் தி ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் விச் யூ கேன் யூஸ் இன் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, PM-SETU is functioning on the hub and spoke model. So PM-SETU, it is transitioning from government driven training to industry driven training. So இதில் வந்து கவர்மெண்ட்டே டைரெக்டாக ட்ரெயின் பண்ண மாட்டுறாங்க. இட் இஸ் கம்மிங் இன் டு பார்ட்னர்ஷிப் வித் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியும் கவர்மெண்ட்டும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஹையர் ஸ்டேக் யாருக்கு இருக்குன்னா ஹையர் ஷேர் வந்து இண்டஸ்ட்ரிக்காக இங்கே இருக்குது. ஸோ 51% ஷேர் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு வந்து 49% ஷேர் தான் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக இண்டஸ்ட்ரி எதுலெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா எந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்கில்லிங் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கொடுப்பாங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான இதில் தான் அவங்கள வந்து ஸ்கில் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கில் பண்ண இண்டிவிஜுவல்ஸை வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் வழியாக உள்ளே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் PM-SETU. ஓகே, ஸோ இந்த நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து அப்கிரேட் ஆக போகுது இன்டு குளோபல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது வந்து டோட்டலாக ஒரு 6 ஏரியாஸில் இருக்குது. ஸோ 5 ஏரியாஸில் இருக்குது. ஒன்று லுதியானா அண்ட் பஞ்சாபில் டெவலப் பண்ணுறாங்க, கான்பூர் அண்ட் உத்தரப்பிரதேஷ், புவனேஸ்வர் இன் ஒடிஷா, ஹைதராபாத் இன் தெலுங்கானா அண்ட் சென்னை இன் தமிழ்நாடு. இந்த 5 ஏரியாஸில் வந்து நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸை ஒரு குளோபல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரி பார்ட்னரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்டரும் வந்து ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ரோட் மேப் தான் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக நேஷ்னல் ஸ்டியரிங் கமிட்டி கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டு அந்த அப்ரூவலுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், ஒரு லீகல் அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி, ஸோ கவர்மெண்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நடுவில் ஒரு லீகல் என்டைட்டி மாதிரி ஒரு க்ரியேட் ஆகும் அந்த ஃபுல் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. தட் இஸ் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ITI அப்கிரேடேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ் இன் தி PM-SETU ஸ்கீம். So quick quiz question, who chairs the National Steering Committee under the PM-SETU? நம்ம இந்த சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு இல்லையா, அதை அப்ரூவ் பண்ணுறது நேஷ்னல் ஸ்டியரிங் கமிட்டி. இதை ஹெட் பண்ணுறது யாருன்றது தான் question. So comment the answer. Okay, so let's see a practice question. So it is a flagship vocational training scheme implemented under the administrative control of Ministry of Labour and Employment. நம்ம என்ன பார்த்தோம்? Ministry of Skill Development and Entrepreneurship. ஓகேங்களா? ஸோ ministry is very important when it comes to schemes. And next வந்து the scheme is executed via hub and spoke model. So hub and spoke model நம்ம என்ன பார்த்தோம்? It is coming under hub and spoke model. So states like Odisha, Gujarat, Telangana have finalized strategic investment plans for featuring specific corporate entities as
anchor industry partners. இதில் என்ன பார்த்தோம்? ஸோ இண்டஸ்ட்ரி as well as the government is coming together to implement this scheme. ஓகேங்களா? ஸோ அது எப்படி நடக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ this one is also correct. So this is one PYQ which is related to Pradhan Mantri Kaushal Vikas Yojana. இதுவுமே it is related to skill development. ஓகேங்களா? இங்கேயுமே வந்து Ministry of Labor and Employment தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஸ்கீம்ஸ் பற்றி படிக்கிறப்போ நம்ம மினிஸ்ட்ரி மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் சீட் ஸ்கீம். ஸோ சீட் ஸ்கீம் இஸ் நத்திங் பட் ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். ஸோ இந்த டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸை வந்து எக்கனாமிக்காக எம்பவர் பண்ணுறதுக்கான கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து it is seed scheme. Okay, so seed and நினச்ச உடனே don't think it is related to agriculture, it is related to the denotified tribes. ஓகேங்களா? ஸோ டோட்டல் அவுட்லே வந்து it is around 200 crores. இது எந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. it is for 5 years, that is till 2026. இது ஏன் நியூஸில் இருக்குன்னா இந்த இயர்க்கான பட்ஜெட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. that is why it is in the news. We will see what denotified tribes are, nomadic tribesனா என்ன, semi nomadic tribesனா என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So it is a scheme for economic empowerment of denotified tribes. So it is a central sector scheme. So what are central sector schemes? Central sector schemes வந்து it is fully funded by the union government, that is a center. ஓகேங்களா? So centrally sponsored schemes-ன்றது வந்து ஒரு ஷேரிங் மெக்கானிசம்ல நடக்கும். That is nothing but center வந்து ஒரு 60% ஷேர் எடுத்துக்கோ and states will take 40% ஷேர், 60:40 ரேஷியோவில் ஃபங்க்ஷனிங் ஆகும். That is centrally sponsored schemes. Central sector schemes வந்து it is centrally funded by the government, union government itself. Okay, ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே பார்ப்போம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். யூஸ்வலாக இந்த டவுட் இருக்கும், இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்னு. இட் இஸ் நாட், இட் ஃபால்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். எதுக்குன்னா இவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லைவ்லிஹுட், அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ், இதெல்லாமே எதோட லிங்க் ஆகியிருக்கோன்னா it is related to Ministry of Social Justice and Empowerment. இந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் போர்ட்ஸ் ஃபார் டீநோட்டிஃபைட் நொமேடிக் அண்ட் செமி நொமேடிக் கம்யூனிட்டிஸ். இந்த 3 கம்யூனிட்டிஸ்க்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் 4 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ கோச்சிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா, ஹவுசிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் இவங்களுக்கு ஹவுசஸ் பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஃபைனலி பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா கீழே இவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 4 மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி சீட் ஸ்கீம். ஸோ இப்போ டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னா என்ன, நொமேடிக் அண்ட் செமி நொமேடிக் ட்ரைப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டீநோட்டிஃபைட் இந்த வேர்டு எப்படி வந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா 1857 கிரேட் இண்டியன் ரிவோல்ட் டைமில் என்ன ஆச்சுன்னா the tribal people, so the indigenous tribal people, indigenous forest dwellers என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இவங்கள வந்து நம்ம சைலண்ட் பண்ணணும், இவங்கள வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணுன்றனால பிரிட்டிஷ் வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் ஆஃப் 1872 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரைபல் பீப்புள் வந்து கிரிமினல்ஸ், அவங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னால் வழக்கமாக அவங்க வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் தே நோட்டிஃபைடுனா அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. என்னென்னா இட் இஸ் கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்ற மாதிரி ஒரு பட்டம் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1952 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களை வந்து இந்த மாதிரி கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு ரிப்ரெசிவாக இருக்குது, இதை நம்ம மாற்றணுன்றதுனால அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணி டீநோட்டிஃபை பண்ணுவாங்க. அதனால இட் இஸ் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னு சொல்லப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்க்கான மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபை பண்ணாங்க கிரிமினல் ட்ரைப்ஸாக, அதை டீநோட்டிஃபை பண்ணதுனால இவங்க வந்து டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸாக சொல்லப்படுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மூவி பார்த்துருப்பீங்க, அவன் இவன் அந்த மூவி பார்த்துருப்பீங்க. அதில் ஆர்யா அண்ட் விஷால் போத் ஆஃப் தெம் தே வுட் பி என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து தெஃப்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே இவங்கள தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து திருடி இருப்பாங்கன்ற மாதிரி இவங்கள வந்து போலீஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அண்ட் கிரிமினல் ட்ரைப்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இவங்க தப்பே பண்ணலைனாலுமே இவங்களுக்கு கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்ற ஒரு பட்டம் கொடுத்ததுனால இவங்கள தான் போய் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து nomadic and semi-nomadic tribes. Nomadic tribes na ஒரு பிளேஸில் இருக்க மாட்டாங்க, they keep continuously traveling, so that is nomadic tribes. So semi-nomadic tribes பார்க்குறப்போ இவங்க வந்து பார்ஷலாக, ஸோ பர்மனெண்ட் செட்டில்மெண்ட் சில இடத்துல இருக்கும், பட் ஸ்டில் இவங்க வந்து அவங்களோட லைவ்லிஹுட்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. that is semi-nomadic tribes. So partial sedentarism, okay பார்க்கலாம். So partial sedentarismனா அப்பப்போ ஒரு பர்மனெண்ட் செட்டில்மெண்ட்டில் இருப்பாங்க, பட் மோஸ்ட்லி they will be moving, that is semi-nomadic tribes. okay, இவங்களுக்குன்னு சொல்லி
இவங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஒரு ஆர்டிக்கலுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஆர்டிகல் 342 ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் காஸ்ட்லேயே வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லேயே இவங்க வந்து கவர் ஆகிடுவாங்க. இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக எந்த ஒரு ஆர்டிக்கலுமே இல்லை. அண்ட் ட்ரைபோட வேர்டோட டெஃபினேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனில் டிஃபைன் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் திங். ஸோ கீ சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மார்ஜினலைசேஷன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் மார்ஜினலைசேஷன் இவங்களை வந்து ஒதுக்கப்பட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் ஸ்டிக்மா. ஏன்னா இவங்க வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்றதுனால இவங்களை எங்கேயாவது வேலைக்கு சேர்த்தாலுமே இவங்க க்ரைம்ஸ் கமிட் பண்ணுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அண்ட் புவர் எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் ஹெல்த் கேர் ஆக்சஸ் இல்லை, லைவ்லிஹுட் செக்யூரிட்டியும் கம்மியாக இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இருக்காங்க. and 500 nomadic communities and 10% கிட்டத்தட்ட ஒரு 10% of Indian population is the denotified tribes ன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் denotified tribes and nomadic tribes and semi nomadic tribesல வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? Okay, so this is a quick quiz question. The Lokur Committee 1965 is primarily associated with. So இதை வந்து நீங்கள் comment sectionல answer பண்ணுங்க. So this is practice question related to seed scheme. It is a central sector scheme launched by Ministry of Tribal Affairs. So this is the checkpoint. So this is the Ministry of Social Justice and Empowerment. Okay, the scheme is implemented by Development and Welfare Board of Denotified Nomadic and Semi-Nomadic Communities. இதுவுமே correct தான் நம்ம பார்த்த மாதிரி. The scheme includes health insurance, livelihood assistance and coaching support. So competitive exams க்கு இவங்களை வந்து train பண்றாங்க. So third option is also correct. Only first option is wrong because of the wrong ministry. Okay. So next one is ஒரு PYQ reference. So இந்த PYQ referenceல பாத்தீங்களா Ministry of Tribal Affairs தான் வந்து nodal agency for implementing the Forest Rights Act ன்னு கொடுத்திருக்காங்க. So மோஸ்டா வந்து நமக்கு எந்த ஒரு particular act இருக்குன்னா அது எந்த ministry வந்து அது functionally operate பண்றாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? யார் வந்து அது implement பண்றாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். So next the final topic is Protac technology. So Protac technology வந்து recent newsல இருக்கு. It is because the Food and Drug Administration, it is a federal body of the US government. In the Food and Drug Administration வந்து it's a federal body of US. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக அப்ரூவ் பண்ண ட்ரக் என்னென்னா வெப்டிஜெஸ்ட்ரண்ட். ஸோ வெப்டிஜெஸ்ட்ரண்ட்ன்ற ஒரு ட்ரக்கை வந்து இவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கிளினிக்கல் யூஸ்க்காக. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் கேன்சர் தெரப்பி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த ப்ரோடாக் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரோடாக் டெக்னாலஜினா என்னன்னு நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஃபஸ்ட்டு FDA அப்ரூவ்ட் ப்ரோடாக் பேஸ்டு ட்ரக். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ப்ரோடாக் பேஸ்டு ட்ரக்கில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோடாக் பேஸ்டு ட்ரக் வந்து இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டெவலப்டு பை அர்வினாஸ் அண்ட் ஃபைசர். ஸோ இந்த ப்ரோடாக்கான மீனிங் என்னென்னா proteolysis targeting chimera. Okay, so proteolysis targeting chimera. Proteolysis na ஒன்றும் இல்லை, அந்த ப்ரோட்டீனை வந்து பிரேக் பண்ணுறது. லைசிஸ் இஸ் பிரேக்கிங் டவுன். ஓகே, ஸோ proteolysis targeting chimera. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கேன்சர் செல்ஸ் காஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டீனை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரோட்டியோலைசிஸ் மெக்கானிசமால் அந்த செல்ஸையே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ப்ரோடாக் டெக்னாலஜியோட கீ ஐடியா. ஓகே, ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸுக்கும் ப்ரோடாக் ட்ரக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸில் வந்து நம்ம பெஸ்டிசைட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பெஸ்ட்டு வந்து கம்மி பண்ணுவோன்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பெஸ்டிசைட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு அந்த பெஸ்ட்டை வந்து நம்ம பிளாக் பண்ணலாம். ஸோ அதை வந்து கொண்டுடலாம். பட் ஓவர் டைம் என்ன ஆகும்? அந்த பெஸ்ட்டு வந்து அந்த பெஸ்டிசைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே அந்த பெஸ்டிசைட் யூஸ் பண்ணாலுமே அந்த பெஸ்ட்டு வந்து என்ன ஆகும்? த்ரைவ் ஆக முடியும். எதுக்கு த்ரைவ் ஆக முடியும்னா அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த பெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுது? ஜஸ்ட்டு அந்த பெஸ்ட்டை வந்து பிளாக் பண்ணுது, அவ்வளோதான். ஆனால் இந்த ப்ரோடாக் ட்ரக்ஸ் என்ன பண்ணுவோன்னா கம்ப்ளீட்டாக அந்த பெஸ்ட்டோட ப்ரோட்டீனையே வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ எலிமினேட் பண்ணுறதுனால மறுபடியும் அந்த பெஸ்ட்டு வந்து அந்த ஏரியாவுக்கு வர ஆகுது. அந்த மாதிரி. ஓகே, இட் ரிமூவ்ஸ் த மெஷின் கம்ப்ளீட்லி. இது ஜஸ்ட் வந்து அந்த மெக்கானிசமை மட்டும் பிளாக் பண்ணுது. கேன்சர் செல்ஸ் எந்த ப்ரோட்டீனால் காஸ் ஆகுதோ அந்த ப்ரோட்டீனை வெறும் பிளாக் மட்டும்தான் செய்யும். ஆனால் இந்த ப்ரோடாக் ட்ரக்ஸ் என்ன பண்ணுவோன்னா என்டையராக அந்த ப்ரோட்டீனை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ தட் இஸ் தி ப்ரோடாக் ட்ரக்ஸோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரோடாக் டெக்னாலஜியில் எந்த பேட் ப்ரோட்டீனை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த ப்ரோடாக் போயிட்டு அதுக்கு அட்டாச் ஆகிடும். ஸோ ப்ரோடாக் போய் அட்டாச் ஆனப்புறம் அந்த this one will so it will recruit the destroyer. So destroyer பேர் என்னன்னா it is ubiquitin ligase தான் வந்து destroyer. இது நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போக வேண்டாம். பட் ஜஸ்ட் இந்த டெக்னாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை நான் கிறிஸ்பாக சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக என்ன ஆகும்னா இது வந்து இந்த ப்ரோடாக். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோடாக் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஜாயின் ஆகும். ஒரு சைடு வந்து டார்கெட்டோட ஜாயின் ஆகும்,
இன்னொரு சைடு வந்து இந்த E3 ligase-ஓட ஜாயின் ஆகும். ஸோ இந்த E3 ligase-க்கு வந்து ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, தட் இஸ் ubiquitin டேக்னு சொல்லுவாங்க. அந்த டேக் எப்படின்னா இதை தான் கொல்லணும்ன்ற மாதிரி ஒரு டேக், ஓகே. ஸோ டெஸ்ட்ராய் மீ டேக்னு சொல்லுவாங்க. அந்த டேக் வந்து இதுக்கு அட்டாச் ஆகும். இந்த டேக் அட்டாச் ஆகிறப்போ என்ன ஆகும்னா புரோட்டியோசைம். ஸோ புரோட்டியோசைம்ன்றது வந்து நம்மளோட செல்ஸோட நேச்சுரல் கெப்பாசிட்டி ஃபார் டீக்ரேடிங் தி நான் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ், ஓகேங்களா. ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப டீக்ரேடடாக இருக்குன்றப்போ என்ன ஆகும்னா அந்த புரோட்டியோசோம்ன்ற என்சைம் என்ன பண்ணுவோன்னா இதை வந்து ஃபைனலாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும், ஓகேங்களா. ஸோ பேசிக்காக என்ன ஆகும், இந்த ப்ரோடாக்ன்றது இந்த டார்கெட்டோடையும் அட்டாச் ஆகும், இந்த E3 ligase-ஓடையும் அட்டாச் ஆகும். இந்த உபிக்விட்டின் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அந்த டேக் கொடுக்கும், என்ன தான் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லி அந்த டேக் கொடுக்கும். ஃபைனலாக அந்த புரோட்டியோசம் வந்து என்ன ஆகும்னா இதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு இந்த என்டையர் ப்ரோட்டீனை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அமினோ ஆசிடாக மாற்றிடும். ஸோ திஸ் அமினோ ஆசிட் கேன் பி ஃபர்தர் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன், ஓகேங்களா. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ டார்கெட்டோட அட்டாச் ஆகுது. இந்த உபிக்விட்டின் டேக் இருக்கு இல்லையா, இந்த டேக் என்னென்னா செல்ஃப் என்ன தான் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்கிற டேகு. இது வந்து என்ன ஆகும் ஃபைனலாக ப்ரோட்டியோலைசிஸ்னு ஒன்றும் இல்லை, ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுது. ஃபைனலாக இது அமினோ ஆசிடாக ரிட்டன் ஆகிடுது. அண்ட் இந்த ப்ரோட்டாக் வந்து செப்பரேட்டாக வந்துடுது. ஸோ இந்த ப்ரோட்டாக் செப்பரேட்டாக வரதுனால என்ன ஆகுனா மறுபடியும் அந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் ஏதாவது உருவாகுதுன்னா இதே மெக்கானிசம்னால அந்த ப்ரோட்டீனை வந்து அது பிரேக் பண்ணிட முடியும், ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பேட் ப்ரோட்டீன் ஐடென்டிஃபை பண்ணும், அதுக்கப்புறம் ரெக்ரூட் த டிஸ்ட்ராயர். ஸோ டிஸ்ட்ராயர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த உபிக்விட்டின், ஓகேங்களா. இந்த உபிக்விட்டின் என்ன பண்ணோன்னா அந்த டேக் கொடுக்கும். அதுக்கப்புறம் புரோட்டியோசம் இருக்கும் இல்லையா, ஸோ புரோட்டியோசம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த புரோட்டியோசம் வந்து அந்த உபிக்விட்டின் டேகை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், ஓகே. ஸோ பேசிக்லி வாட் வி ஹாவ் டு நோ அபவுட் திஸ் இஸ் Protac டெக்னாலஜி. ஸோ Protac டெக்னாலஜி இஸ் ரிலேட்டட் டு கேன்சர் தெரப்பி அண்ட் இதோட மெக்கானிசம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், ஓகே. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ஹார்ம்ஃபுல் ப்ரோட்டீன்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸ் என்ன பண்ணோம், ஜஸ்ட் பிளாக் மட்டும் தான் பண்ணோம் ஆனால் அந்த ப்ரோட்டீனை, பட் இங்கே பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோட்டீனை வந்து ரிமூவ் பண்ணிடுது. ஸோ லோவர் டோசஸ்லேயே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கன்வீனியன்ட் ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ப்ரீவியஸாக ட்ரக் ரெசிஸ்டண்ட்டாக சில கேன்சர் செல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இதுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ வந்து ரியாக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறப்போ கேன்சர், நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசீசஸ், மசில் டிசீசஸ், இந்த மாதிரி டிசீசஸில் வந்து Protac டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. So quick quiz question, CAR T cell therapy is primarily used for the treatment of which disease ன்னு பார்க்கலாம். அது வந்து you answer in the comment section. So a practice question on Protac technology. The Protac technology recently seen in news is referred to what? It is a targeted protein degradation technology that removes the specific disease causing proteins வந்து இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணோம் from cells by recruiting the cell's natural protein disposal machinery. ஸோ செல்லுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த ப்ரோட்டீன் டிஸ்போசல் மெக்கானிசம் இருக்கும். அந்த புரோட்டியோசோம் பார்த்தோம் இல்லையா, அது ஆல்ரெடி ஒரு செல்லோட மெக்கானிசம். நம்ம பாடியில் ஆல்ரெடி அந்த புரோட்டியோசோம் இருக்கும். அது என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா அந்த ப்ரோட்டீனை போயிட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் அதோட வேலை. பட் உபிக்விட்டின் வந்து என்ன சொல்லுது, இந்த கேன்சர் செல்ஸோட போய் அட்டாச் ஆகிட்டு செல்ஃப் டேக் கொடுக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் செல்லை தான் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லி புரோட்டியோசோமுக்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கும். அப்போ புரோட்டியோசோம் வந்து இந்த செல்லை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த மெயின் மெக்கானிசம் ஆஃப் Protac technology, okay. So this is one PYQ which is related to that. So RNA interference ana enna, gene silencing therapies la use பண்றாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் இதை யூஸ் பண்ண முடியாது, மற்றபடி ஜீன் சைலன்சிங்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சரில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பிளான்ட், க்ராப் பிளான்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஃப்ரம் தி வைரல் பேத்தஜன்ஸ், ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் தேர் எக்ஸப்ட் தட் இட் கேன் நாட் பி யூஸ் ஃபார் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, ஓகே. ஸோ இதில் எதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம Cas9 ப்ரோட்டீன் அதை பற்றிலாம் பார்த்துருப்போம், மாலிகுலர் சிசர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஜெனட்டிக்காக புது மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது நடக்குதுன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஓகே. Thank you for watching. If you like the content, please like, share and subscribe. Thank you.